பேச்சுலர்ஸ், ஹாஸ்டல் பசங்க, ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னு எல்லாத்துக்குமே அவசர நேரத்துல கை கொடுக்கறது இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு. எல்லாரும் ஒரு விதமா செய்வோம். என் ஸ்டைல்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி நல்லா தாராளமா சேர்த்திக்கணும். நல்லா பழுத்த தக்காளியா 4-5 பழத்தை சேர்த்திட்டு நல்லா மசியற அளவுக்கு வதக்கிட்டு மஞ்சள் தூள், முழுசா பூண்டு சேர்த்தணும். 2 முழு பூண்டை முழுசா சேர்த்திக்கிறேன். இஞ்சி பொடி பொடியா நறுக்கி சேர்த்தணும். 2 ஸ்பூன் சாம்பார் தூள். எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுல பருப்பு சேர்த்திருக்கேன். அரிசி பருப்பு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்திட்டு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை போட்டு மூடி வச்சிடணும். இது ஒரு பக்கம் விசில் வரட்டும். இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம பிராண்ட் அல்ஹக் பிராண்டோடைய துண்டு கருவாடு எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கருவாடு நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். இந்த கருவாட்டுல ஆல்ரெடி உப்பு இருக்கு, அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த கருவாடெல்லாம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்ல விசிலுமே வந்துருச்சு. 3 விசில் விட்டா போதும். நல்ல பூ போல சாப்பாடு ரெடி ஆயிரும். இந்த பக்கம் கருவாடுமே வறுத்தாச்சு. அதே எண்ணெயில வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வறுத்த கருவாடையும் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு கடைசியா மல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கருவாடு வேணும்னா ஸ்கிரீன்ல போட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுட சுட அரிசியும் பருப்பு சாப்பாட்டுல நெய் ஊத்திட்டு அதுக்கு சைட் டிஷ்க்கு மாம்பழம், ஊறுகாய், கருவாடு, தயிர்னு சாப்பிட்டா அடிப்பொலியா இருக்கும்.